நடிகர் விஜய் சினிமாவுக்கு குட்பை சொல்லிவிட்டு முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்க இருக்கிறார். இது பற்றிய அறிவிப்பு வெளிவந்த நாளிலிருந்தே அவருடைய கடைசி படத்தை இயக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்குமே இருந்து வருகின்றது. சமீப காலமாக விஜயை பொறுத்தவரையில் ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த படத்தை புக் செய்து வைத்திருப்பார். அந்த வகையில் லியோ படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே தளபதி 68 படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது. தற்போது விஜய் வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார். பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், சினேகா, லைலா, மீனாட்சி சபுத்ரி, வைபவ், பிரேம்ஜி உள்ளிட்ட பலர் நடித்து வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஷியாவில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இம்மாத இறுதிக்குள் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடையும் என்கின்றனர். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததும் தளபதி 69 பட அறிவிப்பை நடிகர் விஜய் வெளியிட இருக்கின்றார். ஆனால் அதற்குள் தளபதி 69 இயக்குனர் யார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். இதுவரை தளபதி 69 படத்தை இயக்கப் போவதாக இயக்குனர் ஷங்கர், வெற்றிமாறன், கார்த்திக் சுப்புராஜ் என பல பெரிய இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட்டு வந்தாலும் இவர்களில் யாருமே தளபதி 69 படத்தை இயக்கப் போவதில்லை என லேட்டஸ்ட் தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. சமீபத்தில் இயக்கப் போவதாக கூறப்பட்ட காமெடி நடிகர் R.J. பாலாஜி பெயரும் தற்போது லிஸ்டில் இருந்து நீக்கப்பட்டு இருப்பதாக கூறுகின்றனர். ஆளப்போரான் தமிழன் என்கிற டைட்டிலில் அரசியல் களத்துடன் உருவாக உள்ள தளபதி 69 படத்தை நடிகர் விஜயை வைத்து இயக்குனர் அஜய் தான் இயக்கப் போகிறார் என்றும், சமந்தாதான் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கப் போகிறார் என்றும் லேட்டஸ்ட் உருட்டுகள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை. ஆனால் நடிகர் விஜய் இதுவரை யாரையும் ஓகே சொல்லவில்லை என்று கூறுகின்றனர்.